அடுத்த தலைப்பு, ஸ்திதப்பிரஜ்யன் எப்படி இருப்பான், எவ்விதம் நடந்து கொள்வான் என்பதை கிருஷ்ணர் எப்படி விளக்குறாரு. மனம், புத்தி, செயல் ஆகிய மூன்றிலும் அவன் எப்படி இருந்து கொள்கிறான் அப்படிங்கிறத ஒரு 2.55லேருந்து 2.59 வரைக்கும் உள்ள ஒரு ஸ்லோகங்களுடைய புரிதலை விளக்குமாறு ஆச்சாரிய செந்தில் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய விளக்கமுறையை நான் ஆரம்பிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சங்கரானந்தாய வித்மஹே பிரம்மஸ்வரூபாய தீமஹி தன்னோ சத்குரு பிரச்சோதயாத். ஆச்சாரியர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த ஸ்திதப்பிரஜ்யன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்து அவருடைய வாழ்வு முறை எப்படி இருக்கும், ஸ்திதப்பிரஜ்யன்னா யாரு, அப்புறம் அவர் எப்படி வாழறாருங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ இதை பகவான் இந்த ஸ்லோகங்களில் ஏன் இதை பற்றி பேச வராருங்கிறத நம்ம முதல்ல ஒரு பேக்ரவுண்ட் பார்க்கணும்னா, அதுக்கு முன்னாடி இந்த 2வது அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு பகவான் ஆத்மாவை பற்றின தத்துவத்தை விளக்கம் கொடுக்குறாங்க. அப்புறம் கர்மயோகத்தை பற்றின விளக்கம் கொடுக்குறாங்க, ஞான யோகத்தை பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அர்ஜுனன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். என்னன்னா, அது 2.54வது ஸ்லோகத்தில் என்ன கேட்குறாருன்னா, கேசவா, சமாதி நிலை பெற்ற பரமாத்மை அடைந்த சிரபுத்தி உள்ளவனுடைய இலக்கணம் என்ன, பாஷா கா இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்குறார். அப்புறம் இந்த சிரபுத்தி உள்ள புருஷன் இருக்கிறார் இல்லையா, அவர் கிம் பிரபாஷேத எப்படி பேசுவான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. கிம் ஆசீத எப்படி உட்காருவான், கிம் பிரஜேத எப்படி நடப்பான் அப்படின்னு இந்த சிதப்பிரஜ்யன்னா யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிலாம் இந்த உலகத்துல சஞ்சரிக்கிறான், எப்படி வாழறாங்கிற முறையை எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இப்ப நம்ம இந்த தத்துவத்தை பார்த்தோம், இங்க இருக்கிறது இல்லாதது அப்படிங்கிற 2 விஷயத்தை பத்தி பேசி அந்த தத்துவ தர்ஷிபிகிங்கிறவன் எப்படி கண்ணோட்டத்துல இந்த உலகத்தை பார்க்கறான் அப்படிங்கிறத பத்திலாம் இப்ப விளக்கம் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் இருக்குதா இல்லையான்னு பார்த்தா அவன் இருக்குதுன்னு எடுத்துக்குவானா இல்லான்னு எடுத்துக்குவான்றதை பத்தி நம்ம விளக்கம் கொடுக்கும்போது அது மித்தியா தன்மையில அவன் பார்க்கறான் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த மித்தியா தன்மையில அவன் புத்தியில இருக்கும்போது அவன் வாழ்க்கையில அதை எப்படி அணுகுவான், அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடியவனை தான் நம்ம இந்த சிதப்பிரஜ்யனுங்கிற நிலையில வச்சு நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ அதனுடைய முதல் ஸ்லோகமா ஸ்ரீ பகவான் வாச, பகவான் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்ட ஸ்திதப்ரஜ்ஞஸ் ததா உஷ்யதே. அப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை என்னன்னா, பகவான் கூறுகிறார், அர்ஜுனா, எப்பொழுது இந்த மனிதன் மனதிலுள்ள எல்லா ஆசைகளையும் அறவே துறக்கிறானோ, மேலும் ஆத்மாவினால் ஆத்மாவிடமே ஆனந்தமாக இருக்கிறானோ, அப்பொழுது அவன் ஸ்திதப்பிரஜ்யன் என்று கூறப்படுகிறான். அப்போ ஸ்திதப்பிரஜ்யன்ங்கிறது ஒரு டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் 2 விதமா கொடுக்கிறார். முதல்ல, எல்லா ஆசைகளையும் அறவே துறந்து விட்டவன். 2வது, அவன் தன்னில் ஆத்மாவினா தன்னில் தானாகவே சுகமாக இருக்கிறான், ஆனந்தமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது எப்படிங்கிறத இது நமக்கு புரியுது, பார்த்தா நமக்கு தெரியுது. அப்புறம் எல்லா ஆசைகளையும் திறந்துட்டாரு, அவர் தன்னில் தானே சுகமா இருக்கிறாருன்னா இது எப்படி சாத்தியம்? எல்லா ஆசைகளையும் துறக்கிறார் இல்லையா. அது துறக்கிறதுனா என்ன, எல்லா ஆசைகளையும் எப்படி துறக்கிறாருன்னா அந்த துறப்பதற்கு அவர் எதை ஆதாரமா வச்சு துறக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதே மாதிரி ஆத்மாவினால் ஆத்மாவிடமே ஆனந்தரும் தன்னில் தான் எப்படி சுகமாக இருக்கிறார், எதை கொண்டு அவர் அந்த சுகத்தை பெறுகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்போ சாதாரணமா ஒரு முமுக்ஷுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஞான யோகி, கர்மயோகி அப்படின்னு 2 விதமா பார்க்கலாம். ஞான யோகி ஆரம்பத்திலேயே அவர் தன்னுடைய வைதிக கர்மம், லௌகிக கர்மங்களை அவர் ஒதுக்கி வச்சுட்டு தான் ஞானத்தை கத்துக்கிறதுக்கு வந்துடுறார். கர்மயோகி இந்த கர்மங்களை ஒதுக்காம அவர் முழுமையாக பகவானுடைய ஒரு அர்ப்பணமா அவர் அதை செய்து அதனுடைய பலனையும் அவர் பகவான்கிட்டே அவர் விட்டுடுறார். அப்போ இந்த 2 பேருமே ஞான வேட்கையில வந்திருக்கிறவங்க.
இந்த ஞான வேட்கையில் வந்து இருக்கிறவங்க, இந்த முமுட்சு தன்மையில் இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல சில தன்மைகளை அவங்கள தயார் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவனுடைய மனோபாவம் எப்படி இருக்கணும்னாக்கா, தயையோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, அந்த தயையை அவங்க வந்து பயிற்சி பண்ணுறாங்க. தயையோட நான் எப்படி இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி வாழ்ந்து பார்க்குறாங்க. ஆனால் இந்த சிதப்பிரக்ஞன்கிறவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான்னா, அது அவனுடைய சுபாவமாக இருக்கிறது. ரெண்டு பேருக்கும் ஞானியாக தன்னை தயார்படுத்திக்கிறான். ஞானம்ங்கிறதுல நிலை பெற்றவன் எப்படி இருக்கிறான்னா, அது அவனுடைய சுபாவமாகவே இருக்கிறது. அப்போ ரெண்டு பேருடைய விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சாதகன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், அந்த சிதப்பிரக்ஞனுங்கிற ஞானம் முற்று பெற்ற நிலையில் இருக்கிறவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தன் அந்த தன்மைகளை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறான், இவன் அந்த சுபாவத்திலேயே இருக்கிறான். இப்போ இதுதான் நம்ம லட்சணமாக கொள்ளணும். சிதப்பிரக்ஞனுடைய லட்சணம், அந்த கேள்வி கேட்டார் இல்லையா, அது எப்படி இருப்பார்னா, அவர்கிட்ட எல்லாமே அவன் சொல்லக்கூடிய நற்பண்புகள் அத்தனையும் சுபாவமாக இருக்கு. அவர் முயற்சி செய்தெல்லாம் இதை செய்யணும்னு அவசியம் இல்லை, அவருடைய சுபாவமாகவே இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போது நம்ம அந்த சுபாவம் அப்படின்னு வரும்பொழுது, நமக்கு வந்து பொதுவாக இந்த சர்வாத் காமாத் பிரஜாஹதி, அது எல்லா ஆசைகளையும் அறவே துறக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கொடுக்குறாங்க. எல்லா ஆசைகளையும் துறக்கிறதுனாக்கா, அந்த காமம் அப்படிங்கிறதுல விருப்பு வெறுப்பு ராகத்வேஷம் ரெண்டுமே அடங்குது. அதை எப்படி அவர் துறக்கிறார்? இப்போ நம்ம வந்து நம்முடைய விருப்பங்களை சுகத்தை நிறைவேற்றி சுகத்தை பெறுவதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து அதன் மூலயமா நம்ம சுகத்தை பெறுகிறோம் இல்லையா? இப்போ அவரை பொறுத்த வரைக்கும், ஞானியை பொறுத்த வரைக்கும், அவர் பார்க்கக்கூடிய அத்தனையும் இருக்குதா இல்லையா? அப்போ அதை வந்து அப்படினால விவகாரத்தில் பார்க்கும்போது இருக்குது. இருந்தாலும் அதை நம்ம எந்த பார்வையில் பார்க்குறாருன்னா, அது மித்தியாங்கிற பார்வையில் பார்க்குறாரு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தன்மைக்கு தான் மட்டும்தான் இருக்கிறோம், பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்தியாங்கிற அந்த ஒரு புரிதலில் அவர் இருக்கிறதுனால, என்னுடைய சுகம் வந்து இங்கே வெளியிலிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், நண்பர் வீட்டுக்கோ ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த வீட்டில் ஒரு டேபிளில் நல்ல நமக்கு பிடித்த பழங்கள், அப்புறம் இனிப்பு வகைகள் எல்லாம் அங்கே அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அவர் நம்ம வரவேற்பறையில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. நம்ம கண் முன்னாடி அது இருக்குது. அவர் நம்மளை சாப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன தோணும்? அதன் மீது நமக்கு சின்னதாக ஒரு ஆசை எழும் இல்லையா, அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அவர் அந்த டேபிளுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. அப்புறமா அதை எடுத்து பார்க்கும்போது பார்த்தா அது ஒரு பொம்மை, உண்மை இல்லை. பொருள் அங்கே இருக்கு, ஆனால் அது உண்மை இல்லை. இப்போ அதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய மனோபாவம் எப்படி இருந்தது? அதன் மீது ஆசை இருந்தது, அதை அனுபவிக்கணும்னு தோணுச்சு. இப்போ அதனுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை அனுபவிக்கணும்னு ஆசை வருமா? அந்த பழத்தையோ அந்த இனிப்புகளையோ சாப்பிடணுங்கிற எண்ணம். அடுத்த நாள் அவர் போறார் அதே வீட்டுக்கு, அந்த இடத்துல அதெல்லாம் இருக்கு. இப்போ அவருடைய மனோபாவம், பார்வை எப்படி இருக்கும்? ஏன்னா அவருக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ அவர்கிட்ட அந்த ஆசை இப்போ இல்லை. அப்போ அந்த ஆசை அற்று போறதுக்கு என்ன காரணமா இருக்குது? அப்போ அங்க முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார். இது ஞானம் இல்லையா? அப்போ ஞானம் தெளிவாக இருக்கிறதுனால, இந்த விஷயங்களுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சிட்டதுனால அதிலிருந்து அவர் சுகத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அது உண்மைத்தன்மை தெரிஞ்சிச்சு அவருக்கு. ஸோ அப்போ வந்து பாருங்க, முதல்ல நம்ம ரெண்டு விதமாக இந்த ஸ்லோகத்தை பார்க்கணும். முதல்ல எப்படி ஆசையை அவர் துறக்கிறாரு? மற்ற எல்லாத்தையும் திறந்துட்டாரு. எப்படி ஆசையை திறந்தாரு? ஞானத்தினால. எது நித்தியம் எது அநித்தியம்ங்கிற அந்த விவேகத்தினால அவர் வந்து இந்த ஆசைகள் எல்லாம் துறக்கிறாரு, அறவே துறக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த பகுதி பாருங்க, ஆத்மனா ஆத்மனி ஏவ, ஆத்மாவினால் ஆத்மாவிடமே துஷ்ட ஆனந்தமாக இருக்கிறானோ ததா சிதப்பிரஜ்ஞ உச்சது. அப்போதான் அவனை சிதப்பிரஜன். அப்போ இங்கே வந்து நம்ம இந்த ஒரு வாக்கியத்தையும் புரிஞ்சுக்கணும். ஆத்மாவினால் ஆத்மாவிடமே ஆனந்தமாக இருக்கிறான். இப்போ எப்படி ஆத்மாவினால் ஆத்மாவாகவே ஆனந்தமாக இருக்கிறதுனா எப்படி? அது ஆனந்தம்னா என்ன?
ஆனந்தம்னா நிறைவு, மனநிறைவுன்னு நம்ம பொதுவா ஒரு சொல்றோம். சரி, இப்ப நிறைவுனா என்ன? நிறைவுனாக்கா தேவையில்லைன்னு சொல்றீங்க இல்லையா, இப்படி ஒரு ஆங்கிள். முடிஞ்சிடுச்சு நிறைவுனா, இப்போ இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றோம். அப்போ நமக்கு இந்த திருப்திங்கிற நிலை எப்போ ஏற்படுதுன்னா, நம்ம ஒரு விஷயத்தை பத்தி ஆசைப்படுறோம், அந்த ஆசைக்காக ஒரு செயலை செய்கிறோம், அது நிறைவேறிடுச்சு, அதாவது முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதுதான் நிறைவு இல்லையா? அப்போ நம்ம கிட்ட என்ன நடக்குது? ஒரு விஷயம் நிறைவான உடனே திருப்தி ஏற்படுது. இப்போ இந்த இடத்துல அவனுடைய மனம் இதற்கு மேல் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் நான் அனுபவிக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லைன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப். ஏன்னா இதெல்லாம் எப்படிப்பட்டது? நித்யா, அனித்யம் அப்படிங்கிறத பூரணமா அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். சிதப்பிரஜனுடைய நிலை இது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவரு அவரு தன்னுடைய இயல்பு நிலையில எப்படி இருப்பாரு? அந்த நிறைவுங்கிறது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க. அவருக்கு இனிமே ஒரு விஷயத்தை செய்துதான் திருப்தி அடையணுங்கிற அவசியம் இல்லை. அது இனிமே தான் நம்ம விளக்கணும். ஏன் அப்படிங்கிறதுலாம் இனிமே தான் வரும். இப்போதைக்கு நம்ம இலக்கணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு விதத்துல நம்ம பார்க்கும்போது ஆசைகள் எப்படி அவருக்கு நீங்குது, அப்புறம் எப்படி தன்னில் தான் அவர் சுகித்திருக்கிறார் அப்படிங்கிறத, இனி அங்க வெளியில ஒன்றும் இல்லை, தன்னை தவிர்த்து இங்க எதுவுமே இல்லைங்கிற அந்த ஞானம் அப்படி இருக்கிற விவகாரத்தில் இருக்கிறதா இருந்தா கூட அதெல்லாம் அனித்தியம், அதிலிருந்து எனக்கு சுகம் வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அந்த நிறைவுத்தன்மை. ஏற்கனவே அவர் பூரணம்னு தன்னை உணர்ந்து வச்சிருக்கிறார். பூரணம்னா முழுமை, குறைவு இல்லாத நிலை. குறைவு இருக்கிறவங்க தான் எதையாவது போட்டு நிரப்பி திருப்தி அடையணும். குறைவே இல்லாத ஒருத்தர் எதையாவது போட்டு திருப்தி அடையணும் விரும்ப வேண்டிய அவசியம் இருக்குதா? ஸோ அதனால அவர் தன்னில் தானாகவே சுகித்திருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, இருந்தாலும் அவர் செயல் செய்கிறாரே அப்படின்னு பார்க்கும்போது இது பிராரப்தம்னு நம்ம எடுத்துக்கலாம். பிராரப்தம்னு வரும்பொழுது இந்த உடல் பிராரப்தத்தினால பிறந்துடுச்சு. இது அடுத்த ஸ்லோகங்களில் நான் சொல்லுவேன், இருந்தாலும் நீங்கள் கேட்டதெல்லாம் நான் இங்கேயே சொல்லிடுறேன். இப்போ நமக்கு இந்த ஆசைங்கிறது ரெண்டு விதத்தில் இருக்கும். ஒன்று கட்டுவது, இன்னொன்று கட்டாதது. பந்தப்படுத்துவது, பந்தப்படுத்தாததுன்னு இருக்கும். இப்போ ஞானியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த விதமான செயல்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிதப்பிரஜனுடைய செயல்களில் அவர் எழுதுறது, இசைக்கிறது, சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரியான அறிவு சார்ந்த விஷயங்கள், இதில் தான் பெரும்பாலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அது அவரை பந்தப்படுத்தாது, பந்தப்படுத்தாத நிலையில் அவர் தன்னை வச்சிருக்கிறார். அப்போ அந்த ஞானியினுடைய செயல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அவர் தன்னில் தான் மகிழ்ந்து இருக்கும்போது அவர் எப்படி செயல்படுகிறார்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதிரி எந்த விஷயத்திலையும் அவர் பந்தப்படாமல், எந்த விஷயத்தாலையும் கட்டுப்படாமல் அவர் நடந்துகிட்டு இருக்கிறார். அது அவருடைய விருப்பம், அதுதான் சொல்கிறேன். அவர் பந்தப்படாமல் செய்வார். அவர் அதுதான் செய்யணுங்கிற அவசியம் நம்ம சொல்ல முடியாது, அது அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் எந்த செயலை செய்தாலும் அதை அவர் கட்டுப்படாத, அதை அவர் கட்டுப்படுத்தாதவன்னு அவர் நடந்துக்கிறார். செய்யணும் செய்ய வேண்டாம்ன்ற எந்த விதமான இதுவும் கட்டுப்பாடும் அவருக்கு இல்லைன்ற. அப்ப ஏன் அப்படின்னா, இது ஏன் அப்படின்னா அந்த கட்டுதல்ங்கிறது ஏன் இல்லைன்னா, எப்போ ஒருத்தன் தான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த கர்த்தத்துவத்தோடு செய்யும் பொழுதுதான் அவனுக்கு அந்த கர்ம பந்தங்கிறது ஏற்படுது. இப்போ அவர் தன்னை அகர்த்தான்னு புரிஞ்சுக்கிட்டவர், ஆத்மா அகர்த்தா, அது ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் எதை செய்தாலும் தான் அகர்த்தா. அப்போ அதை தான் அவர் அவர் நமக்கு அந்த மாதிரி நமக்கு வேதம் பொதுவாக என்ன சொல்லுது? எதை இருந்தாலும் செய்யுன்னு தான் சொல்லுது. இவர் அந்த செய்தலுங்கிற அந்த கொள்கைக்கே அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறவர். அப்போ வேதம் போய் அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும்? இனி சொல்றதுக்கே அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ முற்று பெற்றிருந்தவர், முற்று பெற்ற நிலையில் அவர் இருக்கிறார். சிதப்பிரஜனுங்கிறவனுடைய இலக்கணம் இப்படி தான் நம்ம அந்த ரெண்டு விஷயத்துல சொல்ல முடியும். ஆல்ரெடி நிறைவாவே இருக்கிறதுனால செய்யற கர்மத்துல அவர்னால குறையும் பந்தமும் பட முடியும். ஆமா, அது அவர் செய்யறாருன்னா கூட ஆமா, அது பந்தப்படுத்தாது, ஏன்னா அவர்கிட்ட கர்த்தத்துவம் இல்லை அப்படிங்கிறதுனால. சரி, அடுத்தது துக்கேஷு அனு உத்விக்னமனா சுகேஷு விகதஸ்பிருஹ வீதராக பயக்ரோதஹ
சிததி முதி உச்சதே. இது 56வது ஸ்லோகமா? இதனுடைய பொழிப்புரை வந்து, துன்பங்கள் நேர்கையில் எவனுடைய மனம் கலங்குவதில்லையோ, சுகங்களை அடையும் போது அவற்றில் சிறிது கூட ஆசை கொள்வதில்லையோ, எவனுக்கு விருப்பு பயம் கோபம் இவை முற்றும் அற்று போயினவோ அத்தகைய முனிவன் சிதப்பிரஜன். மறுபடியும் இந்த ஸ்லோகத்திலையும் சிதப்பிரஜனுடைய அந்த இலக்கணத்தை தான் அவர் சொல்றார். லட்சணம் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு ஒரு அந்த விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. இப்போ நமக்கு வந்து இதை நம்ம விளங்கிக்கணும்னா எப்படி பார்க்கணும்னா, பொதுவாக இந்த நம்ம வாழ்க்கையில் வந்து 3 விதமான தடைகள் இருக்கிறதா நம்ம சொல்லுவோம். ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். இப்போ இதில் அந்த ஆதி ஆத்மீகம்ங்கிறது தன்னிலால ஏற்படக்கூடிய இந்த உடல்னாலேயோ அல்லது மனதினாலேயோ ஏற்படக்கூடிய தடைகள், இது அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் ஆதி பௌதிகம்ங்கிறது இந்த சூழ்நிலைகள்னால ஏற்படுது. ஆதி தெய்வீகம்ங்கிறது தெய்வங்களால் ஏற்படக்கூடியதுன்னு பார்க்குறோம். இதில் நம்மளால் ஆதி ஆத்மீகத்தையும் ஆதி பௌதிகத்தையும் கூட ஓரளவு தவிர்த்துக்க முடியும். ஆனால் ஆதி தெய்வீகம்ங்கிறத நம்மளால் வந்து நம்ம கையில் அது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போது இந்த ஞானியினுடைய மனம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஆதி பௌதிகம், ஆதி ஆத்மீகம், ஆதி தெய்வீகம்ங்கிற 3 வித தடைகள் ஏற்பட்டாலும் அவன்கிட்ட வந்து இந்த மாதிரியான தாபத்திரயம் கிடையாது. அவன் இதனால துவண்டு நிலை குலைந்து போகிறது கிடையாது. நிலை குலைந்து போகிறது கிடையாது. ஏன்? இல்லை, இப்போ இந்த விஷயங்கள்லாம் எங்கே நடக்குது? கர்த்தா இல்லைன்னு செய்துட்டு இருக்கிறான். கர்த்தாவா இருந்தா அவனை கஷ்டப்படுத்தும். நான் கர்த்தா இல்லைன்னு செய்யறதுனால அவன் இந்த நிலைகள். ஆமா, இப்போ இது வந்து நம்ம கிட்ட விருப்பு வெறுப்பு பயம் கோபம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த விருப்புன்னு ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ நம்ம ஏற்கனவே இந்த பிராப்தம்னு ஒன்று பார்க்கும்போது கஷ்ட நஷ்ட சுக துக்க சூழ்நிலைகள் தான் நமக்கு இந்த பிராப்தம் கொடுக்குது. இப்போ இந்த பிராப்தத்தினால கொடுக்கப்பட்ட விஷயத்த நம்ம எந்த மனோபாவத்தோடு எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது தானே இருக்குது. இப்போ இந்த மனோபாவம் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் மனோபாவம் எப்படி இருக்கும், இந்த சித்தப்பிரஜனுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம போதும் இல்லையா? அப்போ இங்கே வந்து எதிர்கொள்ளக்கூடிய மனோபாவம் எப்படி இருக்குதுங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ சாதாரணமாக ஒருத்தவன் வந்து நமக்கு ஒரு தடை வந்ததுனாலே, நான் ஒரு விருப்பப்பட்டு ஒரு செயலை செய்யறதுக்கு போகிறேன், அதுக்கு உடனே ஒரு தடை வருது, உடனே என்ன வரும்? ஏதோ ஒரு வகையில் ஒரு உணர்வு எழுச்சி ஏற்படுது, அதுக்கு அவன் ஆட்பட்டுறான் இல்லையா? இதே சிதப்பிரஜனர் தான் எப்படி இருப்பான்? அவன் மனோபாவம் எப்படி இருக்குது? மனம் இருக்குது, அந்த நிறைவான மனதோடு இருக்கிறதான்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் எதிர்கொள்ளக்கூடிய விதம் என்னன்னாக்கா இதெல்லாம் மித்தியான்னு தெரிஞ்சிருக்குது. அதை வந்து சரியா செய்யணுங்கிற அந்த முனைப்பு அவர்கிட்ட இருக்கலாம். ஆனா அது நடக்கலைங்கிறதுனால அவருடைய உள்ள வந்து தடுமாறாங்க. ஆமா, அவர்கிட்ட அந்த ஏமாற்றம்ங்கிறதெல்லாம் அவர்கிட்ட வந்து இருக்க போறது கிடையாது. அப்போ இது எல்லாமே இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள்ல சாதாரண ஒருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜுவரம் சஞ்சல மனது அவரிடத்துல கிடையாது, அவர் பூரணமா இருக்கிறதுனால. இப்போ இதுக்கு உதாரணமா நம்ம பார்க்கணும்னா ராமன் எடுத்துக்கலாம். பகவான் ராமனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவர் அரசாட்சி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறவரை அவரை காட்டுக்கு அனுப்பிடுறாங்க. காட்டுக்கு அனுப்பிட்டதுனால அவர் எந்த நிலையில் இருந்தார்? அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு, ஐயோ நான் இப்படி இருக்க வேண்டியவன், என்னை இப்படி அனுப்பிச்சிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டு இருந்தார். அவர் அப்போதான் ரொம்ப நல்லா தூங்குறதா அர்ஜுனன் சொல்கிறார். அப்போ எப்படி ஒரு சஞ்சல மனதுடையனா இருந்தா அந்த மாதிரி இருக்கும்? ஏன் இந்த தூக்கம்ன்ற ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, சஞ்சல மனதோட இருக்கிறவங்களால சரியா தூங்க முடியாது. ஒருத்தர் நல்லா தூங்குறாரு தான் எப்படி இருக்கிறாரு? அவர் நிறைவா இருக்கிறார். அப்படியே அது ஒரு எடுத்துக்கோள் காட்டி நமக்கு விளக்கறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அப்போ அவருடைய மனம் வந்து எந்த நிலையில் இருக்குது, அந்த பிரச்சனையை கூட அவர் எப்படி எந்த மனோபாவத்தோட ஒரு ஹேண்டில் பண்றாரு, அதை தான் நம்ம பார்க்கணும். ஆமா, அப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நம்ம காந்திஜி வந்து நேற்று பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. காலையில ஒரு வேலை நடக்க வேண்டியிருக்குது, அந்த காலையில வேலையை செய்யறதுக்கான ஆட்கள் வந்து சாயங்காலம் ஆகும் வரல. அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு அவர் நம்மகிட்ட ஷேர் பண்ணி, எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை, எனக்கு அது என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அவருடைய மனநிலையை பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருந்தது.
சித்தப்பிரஜனுடைய மனநிலை இதை நான் படிச்சது, அப்போ நான் யோசிச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அப்போ எந்த மனநிலையை அவர் சொல்றாரோ அது சித்தப்பிரஜனுடைய மனநிலையை மனோபாவத்தை காட்டுது. அங்க ஒருத்தர் வரல, செய்ய வேண்டிய காத்துக்கிட்டு இருக்கிறாரு எப்பயிலிருந்து, காலையிலேருந்து. நம்மள சாதாரணமா இருந்தா அரை மணி நேரத்துக்குள்ள 10 தடவை கால் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், அந்த மனோபாவத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். நம்மளால ஒரு அரை மணி நேரம் கூட அந்த காரியம் தள்ளி போச்சுன்னா நம்மளால பொறுத்துக்க முடியாம சாதாரணமா நம்ம இருப்போம். அந்த மனதில் பாருங்க, அவர் இத்தனை மணி நேரம் ஆனாலும் அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளாம அது எப்போ அவங்க பணி செய்யும்போது அந்த இடத்துல அந்த மனோபாவம், எதிர்கொள்ளக்கூடிய மனோபாவம் எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஜென்ரலாகவே நமக்கு இந்த மாதிரி அந்த விருப்பங்கள் தடைப்படும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சஞ்சலம், இதெல்லாம் அந்த மனோபாவத்தில் தான் இருக்குதுன்னு போது சித்தப்பிரஜனுடைய மனோபாவம் இதனால கலங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ ரெண்டாவது, இந்த பயம்னு ஒரு விஷயம் இருக்குது. பயம் பொதுவாக 2 விதத்தில் இருக்கும். இருக்கிறது, நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லாமல் போயிடுமோ, அல்லது இல்லாதது நமக்கு ஏதாவது வந்துடுமோ அப்படிங்கிற 2 விதத்தில் தான் நம்மக்கிட்ட இருக்கும். இருக்கிறது இல்லாமல் போகிறதுனா என்ன? ஆரோக்கியம் இருக்குது, என்கிட்ட செல்வம் இருக்குது, இதெல்லாம் இல்லாமல் போய், எனக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைக்குட்டி இருக்குது, இதெல்லாம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வரலாம் இல்லையா? அப்புறம் இல்லாதது, அக்கம் பக்கத்தில் பார்க்குறோம், யாரோ ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குது, இல்லாதது அது வந்துடுமோ, இந்த தெருவில் கடைசியில் ஒருத்தர் வீட்டில் திருடு போயிடுச்சு, நமக்கு இல்லாதது வந்துருமோ அப்படிங்கிற அந்த மாதிரி பயங்கிறது இந்த மாதிரி 2 விதங்கள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் சித்தப்பிரஜனுடைய மனோபாவம் எப்படி இருக்கும்? அவர் இதை பத்தி ஏன்னா எல்லாத்தையுமே அவர் அனித்தியமா பார்க்கறாரு. எல்லாத்தையும் அனித்தியமா பார்க்கறதுனால அவருக்கு இந்த மாதிரியான ஒரு மனோபாவம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ கோபங்கிற ஒரு விஷயம் எப்போ வரும்னா, நம்ம நினைச்சது நடக்கலை, அப்போதான் பெரும்பாலும் நமக்கு ஆசை பற்று ஒரு விஷயத்துல இருக்குதுன்னா அது நிறைவேறாமல் போகும்போது நமக்கு கோபம் ஏற்படுது. அப்படி நிறைவேறிடுச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் அதை இழக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். இப்போ கோபம் பயம் 2 விதத்துலையும் இருக்குது. நிறைவேறலைன்னா கோபம், நிறைவேறிடுச்சுன்னா பயம், இழந்து விடுவோமோ அப்படிங்கிற பயம் வந்துடும். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா சித்தப்பிரஜன் கிட்ட இந்த மாதிரி நிலை கிடையாது. அவனுடைய மனோபாவம் இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் வீதராக, வீத பயம், வீத குரோதம், அதாவது இந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இல்லை. வீதராக, பய, குரோதம் நீங்க கொடுத்துருக்காங்க. நம்ம 3த்துக்குமே அந்த வீதங்கிறத சேர்த்துக்கணும். அது ஆப்போசிட் மீனிங்கை கொடுக்கக்கூடியது. அப்போ அவர்கிட்ட ராகமும் இல்லை, பயமும் இல்லை, குரோதமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புத்தி நிலையில, மனோபாவத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவருடைய மனோபாவம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த விஷயங்கள்ல உதாசீனன், அலட்சிய பாவத்தோட இருக்கிறாரு. இவைகள் நிறைவேறினா அவர் என்ன இதுக்காக ரொம்ப குளிர்ந்துட போறாரா? நிறைவேறனா அவருடைய அந்த மனோநிலையில இருக்கக்கூடிய அந்த நிறைவு குறைஞ்சிருமா? அவருடைய ஆனந்தம், அவருடைய நிறைவு எங்க இருக்குதுனாக்கா, தான் ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்ட நிலையில இருக்குது. அவருக்கு இந்த உலகத்திலிருந்து இங்க இருக்கிறதுலாம் அனித்திய பொருள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அது அவருடைய அந்த நிறைவை குறைக்க போறதே இல்லை அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்ல அவர் உதாசீனனாக இருக்கிறார். அப்ப அந்த உதாசீன மனோபாவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது 57வது ஸ்லோகமும் இதே மீனிங்ல தான் வரும். நம்ம இதை ரொம்ப டீப்பா பார்க்க வேணாம். ஏ சர்வத்ர அனபிஸ்நேஹஸ் தத் தத் பிராப்ய சுபாசுபம் ந அபிநந்ததி ந துவேஷ்டி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. எவன் ஒருவன் அனைத்திலும் பாசம் வைக்காமல் அந்தந்த நல்லது அல்லது கெட்ட பொருளை அடைந்து மகிழ்வதும் இல்லையோ வெறுப்பதும் இல்லையோ அவனுடைய புத்தி ஸ்திரமானது. இப்போ இதனுடைய விளக்கத்தான் நம்ம அந்த மனோபாவத்தில் அவன் உதாசீனனாக இருக்கிறான். எதையும் பாசம்ன்றது கிடையாது அவன்கிட்ட. பாசம்னா என்ன? பற்று தான் நம்ம அப்படி சொல்கிறோம். அப்போ ஏன் பற்று வைக்கலங்கிறத நம்ம விளக்கம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் ஒரு விஷயம் நிறைவேறுனா மகிழ்ச்சி, நிறைவேறலைன்னா அது மேலே நம்ம வெறுப்பு வருது. அவன் இந்த நிகழ்ச்சிகள் அத்தனையுமே, அந்த செயல்கள் அத்தனையுமே உதாசீனனாக இருக்கிறதுனால அவனால் இந்த விஷயங்கள் எதுவுமே அவனை பாதிக்கப்பட போகிறது கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது எல்லாமே அவனுடைய புத்தியினுடைய ஸ்திர நிலை.
அந்த புத்தி ஸ்திர நிலை எதுல இருக்குது? தான் ஆத்மாங்கிறதுல இருக்குது. அப்புறம் ஆத்மா எப்படிப்பட்டதுங்கிறதுலையும் அவன் தெளிவா இருக்கிறான். நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடலாம். இப்போ சரி, இப்போ நம்ம ஸ்திதப்பிரஜன்கிறவர் இப்படி இருக்கிறாரேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம இந்த முமுட்சு தன்மையில இருக்கிறோம் அப்படின்னா எப்படி நான் ஸ்திதப்பிரஜனா ஆகிறது? அதுக்கு பகவான் வழி சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி ஸ்லோகங்கள் தான் இனி வரக்கூடிய 2 ஸ்லோகங்களை நம்ம பார்க்கலாம். யதா சம்ஹாரதே சாயம் கூர்ம அங்காணி இவ சர்வசஹ இந்திரியாணி இந்திரிய அர்த்தேப்ய தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. இங்க ஆமை எல்லா பக்கங்களிலிருந்தும் தனது உறுப்புகளை உள்ளிழுத்துக் கொள்வது போல எப்பொழுது இந்த மனிதன் புலன் பொருளிலிருந்து புலன்களை முற்றிலும் இழுத்து கொள்கிறானோ அப்பொழுது அவனுடைய புத்தி ஸ்திரமானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஞான சாதகன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஞானம் புரிஞ்சிடுச்சு. புத்தியில தான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஆத்மாங்கிறது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா மாறாதது, அது அசங்கம், அது எதோடையுமே கூடாது, அப்புறம் எக்காலத்திலையும் இருக்கக்கூடியது, அதுக்கு அழிவே இல்லை, எது முழுமைங்கிற நிலையில் இருக்குதுங்கிறதுலாம் நம்ம புத்தியில் இருக்குது. ஆனால் மனம் என்ன பண்ணுது? பழைய பழக்கத்தில் இருக்குது. பழைய பழக்கம் எது? நான் குறைவுடையவன், நான் இந்த உடல் அளவு உடையவன், எனக்கு திருப்தி எங்கே இருக்குதுன்னா வெளியில் இருக்க பொருள் இருந்து தான் கிடைக்குது. இப்படி பலவிதமான மனோபாவத்தில் பழைய நிலையில் இருக்குது. மனம்ங்கிறது பழக்கத்துக்கு உட்பட்டது. புத்தி மாதிரி அது அறிவை உடனே புரிஞ்சு ஏற்றுக்க கொள்ளக்கூடிய தன்மையில் இல்லை. அப்போ மனம் என்ன பண்ணுதுன்னா புத்தி ஏற்றுக்கொண்ட அந்த விஷயத்த இதால் பூரணமாக அதில் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அதுக்கு பழைய பழக்கம்தான் மிகுந்து இருக்குது. இப்போ அப்போது அறிவில் இருக்குது, மனசில் இல்லை. இது ஞான சாதகனுக்கு இருக்கக்கூடிய நிலை. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா விபரீத பாவனா. தன்னை ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்டா ஆத்மாவாக இருக்கணும், அதுதான் அதற்குரிய பாவனை. ஆனால் விபரீதம்னா என்ன? இயல்பு நிலைக்கு ஆத்மாங்கிற இயல்பு நிலைக்கு ஆப்போசிட்டா இருக்குது மனம். அதனால அது விபரீத பாவனா அப்படின்னு சொல்றோம். அந்த பழைய மனோபாவத்தை தான் அந்த விபரீத பாவனா அப்படின்னு சொல்றோம். இந்த விபரீத பாவனாவை நம்ம மாத்தணும்னா இந்த ஸ்லோகத்துல அவர் நமக்கு என்ன ஒரு ட்ரிக்கு கொடுக்குறாருன்னா, சமம் தமம் அப்படிங்கிற 2 நம்ம ஏற்கனவே அதிகாரித்துவம்னு பார்த்துருப்போம். சாதன சதுஷ்டயங்கள் அதுல அது 6 விதமான ஒரு விஷயம் சொல்லுவார். அதுல சமதமாதி ஷட்கம்னு பார்ப்போம். அதுல சமதமம்ங்கிற 2 விஷயத்தை தான் இங்க சிதப்பிரஜனுடைய முக்கியமான ஒரு பண்பா அவர் விளக்கமா கொடுக்குறாரு. இப்ப சமம்னா மனக்கட்டுப்பாடு, தமம்னா புலன் கட்டுப்பாடு. இப்போ அவர் உதாரணமா நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா ஆமையை உதாரணமா காட்டுறாரு. ஆமைக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அது என்ன பண்ணும்? தலை கை எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்குது. இப்ப என்ன அர்த்தம்னா இங்க நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு இந்த வெளி விஷயங்கள்லிருந்து புலன்களை பயன்படுத்தி மனம் என்ன பண்ணுது? அனுபவிக்கிறதுக்காக வெளி விஷயங்கள்ல இந்த புலன்களை செலுத்தி செலுத்தி பழக்கப்பட்டிருக்கு. புலன்களை செலுத்தி செலுத்தி பழக்கப்பட்டிருக்குது. அப்போ முதல்ல இந்த புலனை தேவையற்ற விஷயங்களை பார்க்கறதுல இருந்தும் தேவையற்ற விஷயங்களை கேட்கறதுல இருந்தும் நம்ம தவிர்க்கணும். அப்போ அதுக்கு வேண்டியது என்னது? புலனடக்கத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? தவம். அப்போ முதல்ல தமங்கிற ஒரு கட்டுப்பாடை நமக்குள்ள நம்ம வளர்த்துக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிதித்தியாசனம் தான் வழி. இந்த உலகத்திலே இருந்துக்கிட்ட நம்மளால பூர்ணமாக நிதித்தியாசனத்தை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. தனித்திருந்து பண்ணும்பொழுது நமக்கு அந்த பழக்கம் வெகு சுலபமாக சித்திக்கும் அப்படின்னு நம்ம குருமார்கள் அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த பழைய பழக்கத்தை நீக்கி புதிய சுபாவமாகிய, புதிய என்ன அர்த்தம்? நம்முடைய சுபாவம் தான் அது. ஆனால் இது வரைக்கும் நான் ஆத்மானா எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியலையே. அதனால அந்த ஆத்மாவா நான் எப்படி வாழதுங்கிற சுபாவத்தை என்னுடைய மனதுக்கு நான் பழக்கம் கொடுக்க வேண்டியிருக்குது. இதை தான் நம்ம நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றோம். அந்த விஷயத்த நம்ம தனித்திருந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இந்திரிய கட்டுப்பாடுக்கு ஆமை மாதிரி சொன்னது மாதிரி இப்ப நமக்கு ஒருவேளை இந்திரிய கட்டுப்பாட்டு வந்துடுச்சு. இந்திரிய கட்டுப்பாட்டு வந்தாலும் இந்த மனம் என்ன பண்ணும்? மனது உள்ள இருந்து தூண்டுதுன்னா அது அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் வேற வழி இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? அது இந்த மனம் நினைவுகள் சம்பந்தப்பட்டது. நம்ம பழைய விஷயங்களை நினைவு கூர்ந்து தான் அது வாழ்ந்துட்டு இருக்குது. இல்லை எதிர்காலத்தில் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்குது.
அப்போ இந்த மாதிரி விஷயம் வந்து சிந்தனைகளை தூண்டுவதனால அந்த இடத்துல கட்டுப்பாடை இழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதால மனதையும் நம்ம வந்து நம்ம பழக்கணும். மனதை வந்து நம்ம சரியான நிலையில நம்ம ஏற்கனவே புலன்களை கட்டுப்படுத்துறது மாதிரி மனதையும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா சிதப்பிரஜன்கிறவர் எப்படி இருக்கிறாருன்னா, தன்னுடைய மனதை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மாதிரி புலன் வழி செலுத்தக்கூடியவர். தேவைன்னா செலுத்துவாரு, தேவையில்லைன்னா தன்னுடைய நிலையிலேயே அவர் வைத்திருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதை அவர் கட்டி ஆள்பவராக இருக்கிறார். மனதின் கட்டுப்பாட்டில் அவர் இல்லை, புலன்களின் கட்டுப்பாட்டில் அவர் இல்லை. அவைகளை கட்டி ஆள்பவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு அதை சொல்கிறாங்க. கூர்மகனா ஆமை, சர்வசேஷ எல்லா பக்கங்களிலிருந்தும், அங்காணி அங்கங்களை, அங்கன்னா உறுப்புகளை, சம்ஹதே இவ உள்ளிட்டு கொள்வது போல, யதா எப்பொழுது, அயம் இந்த மனிதன், இந்திரிய அர்த்தேப்பிய புலனுகர் பொருள்களிலிருந்து, இப்போ நம்ம சொல்றோம் இல்லைங்க, புலன் எல்லாத்துலேருந்தும் நம்ம இழுக்க போகிறது கிடையாது. எது தேவையில்லை தேவையற்றது அப்படிங்கிறத அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த மாதிரி புலன்களை இழுத்துக்கிறது. ததா அப்பொழுது தஸ்ய அவனுடைய பிரஜா புத்தி பிரதிஷ்டிதா, அவனுடைய புத்தி வந்து ஸ்திரமானதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே அவருடைய சமதமம்ங்கிறது பூரண நிலையில் இருக்குது. அது அவருடைய சுபாவமாகவே இருக்கணும். அவர் முயற்சித்து அதை அடைய வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்காது. சிதப்பிரஜனுடைய சுபாவமே இந்த கட்டுப்பாட்டு நிலைகளில் இருக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ அதன் மூலயமா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாம சிதப்பிரஜனாக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு இருந்ததுன்னா நம்ம முக்கியமா கடைபிடிக்க வேண்டியது சமமும் தமமும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சரி, அடுத்த ஸ்லோகம். விஷயா வினிவர்த்தந்தே நிராகராஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரச அபியஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. புலன்கள் மூலம் போகப் பொருளை ஏற்றுக்கொள்ளாத மனிதனுடைய புலனுகர் பொருள்கள் தான் விலகுகின்றன. ஆனால் அவற்றில் தங்கியுள்ள பற்று விலகுவதில்லை. இந்த சிதப்பிரஜனுக்கோ பரமாத்மாவை தரிசித்த பிறகு அப்பற்றும் விலகிவிடுகிறது அப்படின்ற. அப்போ சாதாரணமாக நம்ம இந்த கட்டுப்பாடு சமதமங்கிறது உலகில் இந்த காஷ்ட வைராக்கியன்னு சொல்லுவாங்க. வலுக்கட்டாயமாக இந்த புலன்களை சில விஷயங்களை செலுத்தாமல் இருக்கிறது அல்லது பயன்படுத்தாமல் இருக்கிறது, மனதை கட்டுப்பாடாக வச்சிருக்கிறது, விரதங்கள் மூலயமா கட்டுப்பாடாக வச்சிருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடக்கி வைக்கிறது. அடக்கி வைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நாள் பீரிட்டு எரிமலை போலையோ அல்லது அது ஒரு பீரிட்டு வரதான் போகுதுங்கிறது நமக்கே நம்ம அனுபவத்திலே நம்ம தெரிஞ்சிருக்கலாம். நம்ம கண்கூட நிறைய விஷயங்கள்ல பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காஷ்ட வைராக்கியங்கிற நிலையில இருக்கக்கூடாது. இங்கே இது எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா ஞானத்தை பேஸ் பண்ணி இருக்கணும். சிதப்பிரஜன் தத்துவ ஞானத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இப்போ நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி அவனுக்கு இந்த உலகம் அனித்தியம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போ அனித்தியமாக கிடைக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் எனக்கு வேண்டாம், நிலையான எனக்கு இன்பம் தான் வேணும், நிலையான சுகம்தான் வேணும்னு கேட்டுதான் வந்திருக்கிறான். அவனுடைய எய்மே என்னன்னா எனக்கு நிலையானது வேணும்ன்றது. அப்போ நிலையானது எதுன்னா அது தாந்தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தாந்தா அப்படின்னும் போது இந்த நிலையான மன நிறைவை இதன் மூலயமா அவன் பெறான். இந்த நிலையான மன நிறைவுக்காக ஏதாவது செலவு பண்ண வேண்டியிருக்குதா? இயல்பிலேயே அவன் அந்த நிலையிலேயே இருக்கிறதுனால அவனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அனித்தியமான விஷயங்கள்ல தான் அவன் தன்னுடைய புலன்களை செலுத்தி இன்பம் பெறணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லை அப்படிங்கிறது. அப்போ அந்த நம்முடைய நிலை நம்ம நமக்குள்ள இதை அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? சிதப்பிரஜ நிலையில இருக்கிறோமா, இல்லை நம்ம நிதித்தியாசனம் பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறோமா? இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த விளக்கங்கள் மூலயமா சிதப்பிரஜன்னா எப்படி இருப்பான், நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத நமக்குள்ள நம்ம எடுத்து பார்த்து, அப்போ ஏதாவது குறை இருந்ததுன்னா அவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ட்ரிக்கு சமதமம், இதை முறையாக நம்ம கையாண்டு நம்ம நிதித்தியாசனம் பண்ணி அதை நிறைவு செய்துக்கிட்டு அப்புறம் நம்ம அந்த சிதப்பிரஜனாக இருக்கிறத நம்ம அந்த ஆனந்தம்ங்கிறத நம்ம பூர்ணமாக அறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போது இந்த நம்ம அடக்கி வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு ரெண்டு விதமாக விவேகம் உடையவனுக்கும் விவேகம் இல்லாதவனுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அவனுக்கு உணர்வு மேலோங்கி இருக்கும் விவேகம் இல்லாதவனுக்கு. விவேகம் இருக்கிறவனுக்கு அறிவு வேலை செய்யும். அறிவு வேலை செய்யும் தான் உணர்வு மங்கும்.
அப்போ நம்ம வந்து இது நல்லா இந்த மாதிரி அந்த சிதப்பிரஜனுடைய நிலையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவர் புத்தியில ஸ்திரத்தன்மை உடையவர். புத்தியில ஸ்திரத்தன்மை உள்ள உணர்வுகள் வந்து அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம வெளியில என்னதான் இந்த புலன்களை துறந்துட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு பற்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உள்பற்று இருக்கிற வரைக்கும் அவருக்கு இந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ருசி வந்து போகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பூரணமா இந்த ஞானம் நமக்கு விளங்கணும். அது விளங்கி இது எல்லாமே நித்தியங்கிறது நல்லா தெரிஞ்சு இந்த மனமும் அதுக்கு பழக்கமாகிற வரைக்கும் நிதித்தியாசனத்தை பண்ணி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ருசி அல்லது ரசம் வந்து நீங்கணும். அப்படி நீங்கின நிலையில் இருக்கிறவர் தான் சிதப்பிரஜன் அப்படின்னு சொல்லி அந்த நிலை நமக்கும் வாய்ப்பதற்கும் ஏற்கனவே இருந்ததுன்னா அது இன்னும் நன்றாக சிறப்பாக இருப்பதற்கும் நம்ம குருவிட்ட வேண்டிக்கிட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி. இப்போ வந்து ஒரு ஆனந்தத்தில் இருக்கிறான்னு சொல்றீங்க, எதுவுமே இல்லாமல் ஆனந்தத்தில் இருக்கான்னு சொல்றீங்க. அந்த ஒரு மாம்பழம் சாப்பிட்டா ஒரு நல்ல டேஸ்ட்டு ஆனந்தம் இருக்குது, நல்லா பழுத்த மாம்பழம். அந்த டேஸ்ட்டு அந்த வருமா? டேஸ்ட்டு வராதுங்க. டேஸ்ட்டுங்கிறது வேற, மாம்பழத்தை சாப்பிட்டோங்கிற நிறைவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வேற. இப்போ மாம்பழத்தை டேஸ்ட்டை வந்து விரும்புகிறவராக சிதப்பிரஜன் இருக்க மாட்டார். டேஸ்ட்டு கொடுத்தா நல்லா தான் இருக்கும், ஆனால் அதை தேடி அவர் வந்து எனக்கு மாம்பழம் கேளுங்க, அவர் திருப்தியாக இருக்கிறாரு, மாம்பழம் சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் வரும். மாம்பழம் சாப்பிட்டா தான் டேஸ்ட் வரும், ஆனால் மாம்பழம் சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தி ஆகும்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கிடைச்சா சாப்பிடுவார், கிடைக்கலாம் அதுக்காக இயங்கிக்கிட்டு இருக்க மாட்டார். வித்தியாசம் இருக்குது. அந்த யோசிச்சு பார்க்குறாரு, மாம்பழத்தை சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஆனால் அதுக்காக அவர் வந்து உடனே வந்து அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்த உடனே போகிற மார்க்கெட்டுக்கு எனக்கு இந்த வகை மாம்பழம் சாப்பிட்டே ஆகணுன்ற தீர்மானம் எடுத்து அவர் செயல்படக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்? ஏன்னா அவருக்கு வந்து அதனுடைய விளைவு என்னன்னு தெரியும். கையில காசு இருக்குது, சாப்பிடலாம், தப்பு இல்லை. நான் அதான் சொல்றது புரிஞ்சுங்க. அவர் வந்து இதுக்காக பெருசா எத்தனை செஞ்சு அதை நிறைவேற்றிக்கணும்னு விரும்ப மாட்டார். சாப்பிடக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. அவ்வளவுதான், உண்மைதான். சாப்பிடக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லை. ஐயா நீங்க தாராளமா சாப்பிடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்காக நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிடாம இருக்கீங்களா? அவ்வளவுதான். கிடைச்சது கிடைக்கல, நீங்க நினைச்சது கிடைக்கல, அதுக்காக நீங்க கஷ்டப்படுவீங்களா? அப்ப ஞானி விடல. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இந்த வேதத்தை யாரும் வர எது யாருக்கும் தொந்தரவு இல்லையோ அவ்வளவுதான். நிறைய சொல்லிட்டாரா, ராஜரத்னம் சொல்லிட்டாரா, அவ்வளவுதான். உள்ள நிறைவு இருக்குது. அப்ப சாப்பிட்டான்னு அதுக்கு மேல ஏற்கனவே ரம்பி கிடக்குது, அது மேல மேல ஊத்தினா ஒன்றும் அது அதனால ஒன்றும் குறைவில்லை. இந்த டாக்ல இந்த சிதப்பிரஜனை பத்தி தான் அவர் டெஃபினேஷன் கொடுக்குறாரு. இதுல 8 விதமான டெஃபினேஷன் அவர் கொடுக்குறாரு. அவங்க 8ம் எப்படி உன்னோட தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணணும். 58, 59 ரெண்டு எடுத்துட்டோம்னா இந்திரியானி இந்திரியார்த்தேஷு அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. இந்திரியானின்னா புலன்கள், இந்திரிய அர்த்தங்கிறது விஷயங்கள். அது அர்த்தேஷு அப்படின்னு போட்டா விஷயங்கள், இந்திரியானி அப்படின்னு போட்டா புலன்கள், புலன்களுக்கு அப்படி புலன்களை அதன் விஷயத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறார். நீங்க எப்படி வாழுறீங்க? இந்த நிறைவு வந்த பிறகு, இந்த ஜகத் மித்தியான்னு தெரிஞ்ச பிறகு, மித்தியான்னா என்ன எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? தற்காலே சத்தியவத் பவதின்னு இதெல்லாம் சயின்டிபிக் டெஃபினிஷன். நாம் நிலை இல்லாதது, இது பிரயோஜனம் இல்லாதது. பிரயோஜனம் இல்லாத நிலை இல்லாத பிரயோஜனம் இல்லாத இப்படிதான் நம்ம வாழ. மித்தியாவை நம்ம வந்து சயின்டிபிக்காலாம் திங்க் பண்ணிட்டு வாழ முடியாது.
நிலை இல்லாதது. ம். இந்த உறவு நிலை நிலை இல்லாதது. இல்லாதது. இந்த சொத்து நிலை இல்லாதது. நிலை இல்லாதது. இந்த புகழ் நிலை இல்லாதது. இந்த சரீரம் நிலை இல்லாதது. இவ்வளவுதான். இந்த 4 தான் எனக்கு தெரிஞ்சது. ம். இந்த உறவு, சொத்து, புகழ், இந்த சரீரம். சரீரம். இதுக்கு மேல ஒண்ணுமே விஷயம் இல்லை. ம். இது 4மே ம். பிரயோஜனமற்றது, நிலை இல்லை. பாருங்க, உறவுகள் பிரயோஜனம் இருக்குதா? சொத்து பிரயோஜனமா இருக்குதா? புகழ் ஏதாவது பிரயோஜனமா இருக்குதா? இந்த சரீரம் பிரயோஜனமா இருக்குதா? இது கொடுக்க தொந்தரவு தான் அதிகமா இருக்கு. உண்மை சொன்னா அதான். பிரயோஜனங்கிறது இதை வந்து எவன் ஒருத்தன் கண்டுபிடிக்கிறானோ அவன் தான் இந்த உலகத்தை நித்தியா, நிலை இல்லாததுன்னு அர்த்தம். ம். அவரு சத்து அசத்துன்னு சொன்னார். அசத்து வந்து இல்லாதது, சத்து வந்து இருக்கிறது. இருப்பது. அந்த இருப்பதுல 2 விதம், நிலையான இருப்பு, நிலையில்லாத இருப்பு. இப்ப இந்த உலகம் ம். நிலையான இருப்பும் கிடையாது, இல்லாததும் கிடையாது. நிலையில்லாத இருப்புடையது. நிலையற்றதாக இருக்கிறது. நிலையில்லாத இருப்புடையது. இப்ப நிலை இல்லாததுக்கு சார்புடையது சயின்டிபிக்கா விட்டுருவோம். நமக்கு உறவுகளை நம்ம எப்படி பார்க்கணும்னா நிலை இல்லாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துவோம். உடைஞ்சிடும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்படி இல்லைங்களா? இப்படி புரிஞ்சுட்ட பிறகு அவரு சொன்ன லிஸ்ட்டை போடும்போது இதை பார்ப்போம். முதல்ல இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு சம்ஹரத்தே. சம்ஹரத்தை உள்ள அது. ஆமா, இழுத்துக்கிறான். எப்படி? கூர்மங்காணி. கூர்மங்கள் எப்படி வந்து அங்கங்களை இழுத்துக்கிற மாதிரி சொல்றேன். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சப்போஸ் நீங்க கடத்தருக்கு போறீங்க, ஒரு காலத்துல உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது, அல்லது புக்கு படிக்கிறவங்க லைப்ரரிக்கோ அல்லது புக் ஷாப்புக்கோ போறாங்க, இந்திரியங்கள் அந்த விஷயத்துக்கு போயிடும் இல்லையா? ஆமா. அதே மாதிரி உறவினர்கள், நீங்க விரும்பி அனுபவித்த சுகங்கள், இதுகிட்டெல்லாம் கண்ணும் காதும் மூக்கும் வாசனையும் போயிடுச்சுன்னு வைங்க, என்ன செய்யணும்? நம்ம இதை வந்து எப்படி வந்து காக்கா எச்சியில நம்ம எப்படி பார்ப்போமா அந்த மாதிரி அப்படி பார்க்கலாம். உடனடியாக அவன் கண்ணை மூடிக்கிறான். கண்ணை மூடுறான்னா டைவர்ட் பண்ணிக்கிறான். ஒருத்தர் ஏதாவது புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்களா, கேட்குற மாதிரி தலை மட்டும் ஆட்டிட்டு இருப்பான், உள்ளுக்குள்ள ஒன்றும் போகாது. அதே மாதிரி வேற வழி இல்லை, சாப்பிட்டு ஆகணும், இவங்க வந்து வற்புறுத்துறாங்கன்னா அவங்க சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாயில போட்டுட்டு அது நடிச்சு. இதுதான் இது எப்படி இருக்கணும்னா ரசவர்ஜிதம்ங்கிற, ரசேபியக ரசவர்ஜிதம். எதெல்லாம் ரசமா இருந்ததோ அதுல இருந்து ரசம் போனவனாக வாழணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நான் வரிசையா சொல்றேன். இதை வந்து புலன்ல வச்சுட்டாரா? திருஷ்டாந்தங்கள்லாம் கரெக்டா கொடுத்துட்டீங்க. ஒன்று பிரஜகாதி காமான். அது வந்து ஒரு இடத்துல நீங்க எது மனோகதான்ங்கிறத நீங்க அழுத்தம் கொடுக்கணும். மனதிலிருந்து தான் அவன் நீக்கி கொண்டான். மனோபாவம் காமங்களை மனதிலிருந்து நிறுத்தி கொண்டான். உலகத்தில் இருந்தோ உறவினர்கிட்ட இருந்தோ அதெல்லாம் மனசுல அது இல்லை. ஆனா அவன் மாம்பழம் வாங்குவான், சாப்பிடுவான், எல்லாம் பண்ணுவான். மனசுல அது மேல இருக்கக்கூடிய ரசமே போயிடுச்சு. இதுதான் அந்த இடத்துல பிரஜகாதி காமான் மனோகதான். மனதிலிருந்து நீக்கணும். இல்லைன்னா உடம்புல வந்து உடம்பு மட்டும் அங்கேருந்து தலையை மட்டும் எடுத்துக்குவான், கையை மட்டும் எடுத்துக்குவான். உள்ளத்துல அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்காம கையை எடுத்துக்குவான். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கும். அது வேண்டாங்கிறாரு. ஆத்மனி ஆத்மன துஷ்ட அப்படிங்கிறாரு. துஷ்டன்னா மனசுல அப்படியே 2 ஆத்மனி இருக்குது. நீங்க வந்து 2 வந்து அனுவாதம்னு சொன்னீங்க இல்லையா? இருத்தலும் பாவமும் 2 தானே. இப்போ நீங்களே சொல்றீங்க ஆத்மனி ஆத்மனி. ஆத்மனி ஆத்மன. ஒரு ஆத்மனி மனசு, ஒரு ஆத்மா என்னுடைய இந்த பிரகாசமான நான். இப்ப நான் என்கிற விஷயத்திலேயே மனதை பொருத்தியவனாக சந்தோஷப்படுவான். இங்க சந்தோஷப்படுறது அது ஒண்ணு போதும். ஆமா. 3வது துக்கேஷு சுகேஷு எப்படி இருப்பார் அப்படின்னு அவரு நீங்க சொன்னீங்க. ஒண்ணு அனுத்விக்னமானா, இன்னும் வந்து விகத ஸ்பிருகா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸ்பிருகான்னா கூச்சிலேத்து குதிக்கிறது. டென்னிஸ்ல வந்து மட்டையை கீழே அடிச்சு கையெல்லாம் ஓங்கி காத்த குத்துறது. எதிராளி தோத்தவன் என்ன பண்ணுவான்? அந்த மட்டையை அடிச்சு வீசிட்டு வேண்டாம் வெறுப்ப கையை கொடுத்துட்டு அப்படி போயிடுவான். சந்தோஷத்துல அடிச்சு உடைப்பான். இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தன் வித்மனஹா, இன்னொருத்தன் ஸ்பிருகா.
ஆமா விகத ஸ்பிருகா இவன் ஸ்பிருகாவை சமநிலையில விட்டவன் ம். நல்ல சுகம் வரும் போகும். அதுக்கு அடுத்தவே சொல்றாரு ம். எப்படி இதனால ஏன் அவனுக்கு வந்து வருது, இவனுக்கு எது வீத்தராக பயக்கோரம், ராகம் பயம் குரோதம் அவன் மனசுல இல்லை. அவனுக்கு எப்படி வந்து ஒன்று மேல வெறுப்போ ஒரு மேல பெரிய சந்தோஷமோ வரும், அதனால எப்படி இருப்பான் அப்படின்னு. அதுக்காக வந்து வெரி குட் வெரி குட், இந்த பாட்டு சூப்பர், நான் இது மாதிரி கேட்டதே இல்லைன்னு பொய்யும் சொல்லுவான். எல்லாம் இருக்கும். அப்புறம் அபிஸ்நேக சர்வத்திர, அது வந்து 5வது பாயிண்ட். ஸ்னேகன்னா பிசு பிசுன்னு ஒட்டிக்கிறது, நீண்ட நேரம் அதுல ஒட்டிக்க மாட்டான். ஸ்னேகன்னா ஒட்டுறது பிசுன்னு. தற்போட இருக்கிற கிரீஸ்ல ஒட்டினா என்ன ஆகும், அதான் ஸ்னேகா. வெல்க்ரோ கூட ஜென்டலா சுத்தமா வெளியே இது வந்து கிரீஸ் தான் கரெக்டான சரிங்களா. 5வது பாயிண்ட் சர்வத்திர அனபிஸ்வங்க இல்லையா, அபிஸ்நேக. அப்புறம் ந நந்ததி ந துவேஷ்டி, அது 6வது பாயிண்ட். எதையுமே அவர் வந்து விருப்பதும் இல்லை விருப்பதும் இல்லை. அவர் வந்து எந்த கட்சியிலும் சேர்றது இல்லை, சமநிலையில. ஆனா அவங்க கட்சியில சேர்ந்தா அவங்க நல்லா அவங்க சந்தோஷப்படுவோம்னா ஒரு கட்சியில இருப்பார். ஒருத்தர் வந்து அவங்கள அத்தையை திட்டிட்டு இருக்கிறாங்கன்னா எல்லா கட்சியிலுமே இதாமா அப்படின்லாம் இருக்கக்கூடாதுமா, அவங்கள என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவார். ஆனா அவர்கிட்ட துவேஷம் கிடையாது. எல்லா கட்சியிலையும் மனோகதான் சர்வ காமான் விவர்ஜிதம் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. நான் நந்ததி நான் துவேஷ்டி, இந்த பாயிண்ட். 7வது இந்திரியானித்து இந்திரியத்து. அப்புறம் இதுக்கு திருஷ்டாந்த தாஷ்டாந்த வந்து கூர்மாங்கானி சொல்லிட்டாரு. அப்புறம் ரசவர்ஜிதம் ரசேபியக, எதனால இது நடந்தது, இத்தனையும் இந்த 8 பாயிண்ட்டும் எப்படி நடந்தது, பரம் திருஷ்டுவா அப்படின்னு முடிக்கிறார். உண்மை பொருளை தெரிந்து கொண்டதா. அதனால எனக்கு இந்த 8 பாயிண்ட்டும் முதல்லயே நீங்க சொல்லிட்டு இந்த 5 பாடல்ல சொல்ல போறாரு. இது எப்படி சொல்றாரு, என்ன திருஷ்டாந்தம் தர போறாரு அப்படிங்கிறது டெக்னிக்கல் செஷன்ல நம்ம ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்றவங்க இப்படி பேசுவாங்க. அப்படி வச்சுக்குவோம் இந்த மீட்டிங். இட்ஸ் வந்து மோர் ரிசர்ச் ஓரியன்ட். எவ்வளோ தூரம் நம்மள அதில் ரிசர்ச் பார்த்து இன்புட் கொடுக்குறோம், பாயிண்ட் எவ்வளோ கேதர் பண்ணுறோம், வேற கோணத்தை எங்கே கொடுக்குறோன்னு. இப்போ நீங்கள் செய்தது ரொம்ப அழகாக இருக்கு. இந்த கான்ஃபரன்ஸை இனிமேல் அந்த லெவல் கொண்டு போகும். அடுத்த சிட்டிங்கில் வரும்பொழுது எவ்வளோ நீங்கள் ரிசர்ச் இன்புட் கொடுக்குறீங்க, இது கொரலரி எங்கே இருந்தெல்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்க, முண்டகத்திலேயே மாண்டூகத்திலேயே ஸ்வேத ஸ்வேதரோ எங்கெல்லாம் கிடைக்குமோ